கொண்டமைக்கு நன்றி. விபத்திற்கு உள்ளாகி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானம் முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்த நிலையில் இதுவரை 133 பேரது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயணித்த 242 பேரில் பலரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே கூறப்படுகிறது. தொடர்ந்து அகமதாபாத் விமான நிலையம் தற்காலிகமாக செயல்பாடுகளை முடக்கி வைத்திருந்த நிலையில் தற்போது செயல்பாடுகள் என்பது தொடங்கி இருக்கின்றன. அகமதாபாத் விமான நிலையம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த விமான விபத்து தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலரும் வருத்தம் தெரிவித்து தங்களது பதிவுகளை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்னையில் இருந்து அகமதாபாத்திற்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் என்பது உடனடியாக சென்னைக்கு திருப்பி அழைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த விமானம் தற்போது சென்னை விமான நிலையத்தையும் வந்து அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது அகமதாபாத் விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. விமானங்களினுடைய புறப்பாடு வருகை என்பது இருக்குமா? என்ன ஸ்டேட்டஸ்? சற்று நேரத்திற்கு பிறகு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் ஏர் இந்தியாவினுடைய விமான விபத்து காரணமாக கடந்த 3 மணி நேரங்களுக்கும் மேலாக அகமதாபாத்தினுடைய விமான சேவைகளுமே அனைத்துமே தற்காலிகமாக மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விமான போக்குவரத்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிட்ட நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் விமானங்கள் வெளியே செல்வதற்கு அகமதாபாத்தில் இருந்து பிற பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு பணி தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை விமான போக்குவரத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு விமானங்கள் காலதாமதமாக அங்கு இருக்கும் நிலையில் அந்த விமானங்கள் தற்பொழுது முதற்கட்டமாக புறப்படும் எனவும் பல்வேறு மற்ற மாநிலங்களில் அகமதாபாத்திற்கு வர வேண்டி அருகில் வானில் வட்டமிடத்திற்கு கொண்டிருக்கும் அந்த விமானங்களும் உள்ளே வருவதற்கான அனுமதி என்பது தற்பொழுது முதற்கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக விமான சேவைகள் என்பது படிப்படியாக அடுத்த 1 மணி நேரத்திற்குள் முழுமையாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த விமான நிலையத்தில் பணியில் இருந்த CISF பணியாளர்களில் சுமார் 400 பேர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் வீரர்களை பாதுகாப்பிற்காக அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் CISF, NDRF உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த சுமார் 6 டீம்கள் தற்பொழுது அந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு மீட்பு பணிக்கு வந்ததன் காரணமாக CISF அதிகாரிகள் மீண்டும் விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு பணிக்கு திரும்பியுள்ளார்கள். அதனால் தற்பொழுது விமானத்தினுடைய சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. சுசித்ரா, அதே நேரத்தில் சிவில் ஹாஸ்பிட்டல் சோர்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் 133 பேரது உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் பலரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மருத்துவமனையினுடைய இந்த ஹாஸ்டல் விடுதியில் இருந்த மாணவர்களினுடைய நிலை என்ன? அவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சுசித்ரா, பாலா, இந்த விபத்து நடைபெற்ற பொழுது சுமார் 20 முதல் 36 மாணவர்கள் வரை அங்கு உணவு விடுதியில் அவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் 20 மாணவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையுடைய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் எனவும் முதற்கட்டமாக சுமார் 10 முதல் 14 மாணவர்கள் வரை அதில் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி வருகிறது. குஜராத் மாநிலத்தினுடைய மீடியாக்கள் தொடர்பிலிருந்து இந்த ஒரு தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக மாணவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக அதாவது மருத்துவ மாணவர்கள் சங்கமான ஃபைமா அமைப்பினுடைய தகவல் அடிப்படையில் சுமார் 30 மாணவர்கள் கடுமையான அந்த ஒரு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி என்பது விமானத்தில் பயணித்த பெரும்பாலானவர்கள் உயிரிழந்த நிலையில் விமானத்தில் பயணித்த முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தார் அப்படிங்கிற தகவலை தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பரிமல் நவநீத் உறுதி செய்திருக்கிறார். அந்த தகவலையும் பதிவு செய்தார்.
குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை குஜராத்தினுடைய 16வது முதல்வராக இருந்த விஜய் ரூபானி தற்பொழுது இந்த கோர விபத்தில் உயிர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை நிர்வாகமானது அறிவித்துள்ளது. அவருடைய மரணத்தை தற்பொழுது எம்பியும் குஜராத்தினுடைய விஜய் ரூபானி நெருங்கிய நண்பருமான பரிமல் லத்வானியும் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் அவர் உறுதிப்படுத்தி